மாரத்தான்ல வேகமா ஓடுனேன்னு வை, பாதியிலே விழுந்துருவேன். பிஸ்னஸும் அப்படித்தான். எப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எப்படி ஒரு பேசிக் ஃபிட்னஸும் கான்ஃபிடன்ஸும் தேவையோ அதே மாதிரி தான் பிஸ்னஸும். ஆனா இங்க ஃபிட்னஸ்க்கு பதிலா கொஞ்சம் காசும் அப்புறம் கான்ஃபிடன்ஸுக்கு பதிலா மைண்ட் செட்டும் தேவை. ஸ்டார்டிங் லைன் அண்ட் ஸ்ட்ரகிளிங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா எடுத்தோடனே ஸ்பிரிண்ட் அடிச்சா பாதியிலே கவுந்தடிச்சு விழ வேண்டியதுதான். இந்த சேம் வே பிஸ்னஸ்லயும் எடுத்த உடனே ப்ராஃபிட்னு ஓடினா கீழே விழ வேண்டியதுதான். கூடவே ஓடுவான், ஆனா காலை தட்டி விட்டுருவான். அதுவே யாருன்னே தெரியாது, ஆனா தண்ணி கொடுப்பான் குடிக்க. அதே தான் இங்கேயும். எவன் எப்போ நம்மளை கீழே தள்ளி விடுவானும் தெரியாது, எவன் எப்போ நமக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுவானும் தெரியாது. ஸோ டோன்ட் ஹேட் ஆர் பிலீவ் எனி ஒன் ஈஸிலி. மாரத்தான்ல எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அந்த ஃபினிஷிங் லைன்ல தொட்டுட்டா முடிஞ்சு. ஆனா இங்க ஃபினிஷிங் லைன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒவ்வொரு செக் பாயிண்ட் தான். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. இங்க ஃபினிஷ் லைன்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜா அடிச்சு பறக்க விட வேண்டியதுதான்.